ஸோ ஆல் இண்டியா கோச்சிங் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்தியன் எக்கனாமியோடைய ஃபண்டமெண்டல் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி சீரீஸ் ஃபார் பிலிம்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 8 வீடியோ பார்த்துட்டோம். வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸு, வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸு, வாட் இஸ் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ், இந்த மாதிரி ஜிடிபி ரிலேட்டடாக பார்த்தோம். அப்புறமா இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் சீரீஸில் வந்து இது 3வது வீடியோ. இந்த இன்ஃப்ளேஷன் சீரீஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அண்ட் போன வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் சிபிஐ, ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், WPI, சிபிஐ ரெண்டுமே வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஹவு டு மெஷர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத அதை ரெண்டுத்தில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி ஹவு டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஸ்டெப்ஸ் ஆர்பிஐ இஸ் டேக்கிங் அண்டர் மானிட்டரி பாலிசி, வாட் ஸ்டெப் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் அண்டர் ஃபிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸும் வந்து நம்ம பார்த்தோம். இன்ஃப்ளேஷனுடைய காரணிகள் என்ன, விளைவுகள் என்ன அப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். எப்படி அதை மெஷர் பண்ணுறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் அண்ட் ரிலேட்டட் டைப்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுலேருந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ யூபிஎஸ்சி ஈஸியாக கேட்டுடலாம். த டேர்ம் டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் டிஃபைன்டு பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி கேட்டுடலாம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன்னா என்ன, அந்த மாதிரி வந்து பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு டைரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அந்த டெர்மினாலஜிஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்த்துடலாம். ஆல்ரெடி GS3 எக்கானமி சீரீஸ் ஒன்று நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். GS3 எக்கானமி மெயின்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரிலிம்ஸுக்கான சீரீஸும் வந்து இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ப்ரெசென்ட் சீரீஸ். இதில் ஆல்ரெடி 8 வீடியோ போட்டாச்சு. இது 9வது வீடியோ ரிகார்டிங் தி ப்ரிலிம் சீரீஸ். இன்ஃப்ளேஷனில் இது 3வது வீடியோ. ஸோ போய் பாருங்க, டோன்ட் மிஸ் இட். டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ், ஜிடிபி, ஜிஎன்பி, நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ கோ அண்ட் சி இட், டோன்ட் மிஸ் இட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குங்க. அதாவது இந்த ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் டைப்ஸ் தாங்க. ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், க்ரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், கேலப்பிங், ஸ்டாக்ஃப்ளேஷன், ஸ்கியூஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், இது எல்லாம் தான் வந்து இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக போயிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு டாபிக்னா என்ன, ஒரு டைப் என்னங்கிறத டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஃப்ளேஷன் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அண்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் ஆன் தி காசஸ். இன்ஃப்ளேஷன் எப்படி காசு ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இதை தமிழ்ல வந்து தேவை இழுப்பு பணவீக்கம், செலவு ஊந்து பணவீக்கம் அப்படின்னு நம்ம ரெண்டா பார்க்கோம். தேவை ஈர்ப்பு, செலவு ஊந்து, அதாவது டிமாண்ட் புல், காஸ்ட் புஷ் அப்படின்னு ரெண்டா பார்க்குறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் காஸ் பண்ணுறதுக்கான, ஸோ பேஸ்ட் ஆன் காசஸ் ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கான காசஸ்ன்னு நம்ம முதல் வீடியோவில் என்ன பார்த்தோம், இன்ஃப்ளேஷனுக்கான காசஸ் வந்து மணி சப்ளை எக்கானமியில் அதிகமாகிறதுனாலையும், மணி சப்ளையும் தாண்டி டிமாண்ட் மட்டுமே அதிகமாகிறதுனாலையும் இன்ஃப்ளேஷன் எக்கனாமியில் உருவாகும். அதே மாதிரி டிமாண்ட் கான்ஸ்டண்டாக இருந்து சப்ளை பயங்கரமாக ஃபால் ஆகுறதுனால இன்ஃப்ளேஷன் உருவாகும்ட்டு 3 காசஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த 3 காசஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த ரெண்டு டெர்மினாலஜிஸை கொண்டு வரோம். ஸோ மணி சப்ளை அதிகமாகிறதுனாலையும், எக்கனாமியில் அதிகமான மணி இருக்கிறதுனாலையும் வரக்கூடிய இன்ஃப்ளேஷனும், டிமாண்ட் அதிகமாக ஆகிறதுனாலையும் வரக்கூடிய இன்ஃப்ளேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். எக்கானமியில் மணி சப்ளை அதிகமாயிடுச்சு, மக்கள் கையில் நிறைய காசு இருக்குன்னா அதிகமாக டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக டிமாண்ட் பண்ணும்போது டிமாண்ட் அளவுக்கு அதிகமாகிடும், சப்ளை கான்ஸ்டன்டாக இருந்தால் அது இன்ஃப்ளேஷனாக காஸ்ட் பண்ணக்கூடும் அப்படின்னு பார்க்கறது தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் அதிகமாக இருந்தனால வரக்கூடிய இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் எப்பப்போலாம் அதிகமாகும், மணி சப்ளை அதிகமாக இருந்தால் அதிகமாகும். மணி சப்ளையே எந்த சேஞ்ச் இல்லைனாலும் ஒரு பொருளுக்கான டிமாண்ட் சடனாக டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அதிகமாகலாம். லைக் COVID-19 பேண்டமிக்ல மாஸ்க்குக்கும் சானிடைசருக்கும் ஆன மாதிரி. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் தான் டிமாண்ட் புல், தேவை அதிகமாக இருக்கிறதுனால வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 2 ரீசன்ஸ் இருக்கு. எக்கானமியில் திடீர்னு வந்து சப்ளை ஃபால் ஆகிறதுனால, டிமாண்ட் கான்ஸ்டன்டாக இருக்கும் ஆனால் சப்ளை ஃபால் ஆகிடும், அப்படி நடக்கிறதுனாலையும், இல்லை டியூ டு எனி அதர் ரீசன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். காஸ்ட் ஆஃப் தி கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் காரணம் இல்லை, மணி சப்ளை மட்டும் காரணம் இல்லை. மணி சப்ளை, டிமாண்டு, சப்ளை இது எதுவுமே காரணம் இல்லாமலேயே வந்து ஒரு பொருளோட விலை உயரலாம்.
ஸோ அப்படி டிமாண்ட் சப்ளை மணி சப்ளை இது எதுவுமே காரணம் இல்லாம ஒரு பொருளோட விலை வித்தவுட் எனி ஆஃப் தி above த்ரீ ரீசன்ஸ் இஃப் இட் இஸ் ரைசிங் ஆர் when the demand is constant and supply is suddenly falling, then these two conditions is leading to the cost push inflation. ஸோ இன்ஃப்ளேஷனுக்கான காசஸ் என்னென்ன? எதர் எக்கனாமியில் மணி சப்ளை அதிகமாகுது, அதனால டிமாண்ட் அதிகமாகுது, ஆர் டியூ டு எனி அதர் ரீசன் டிமாண்ட் அதிகமாகுது when supply is constant. இப்படி ரெண்டும் நடக்கிறது தான் வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்ன சொல்றோம்? எக்கானமியில் டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருக்குங்க, ஆனால் சப்ளை டக்குன்னு ஃபால் ஆயிடுச்சுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் காண மாதிரி அப்போ வரக்கூடிய இன்ஃப்ளேஷன். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லை, டிமாண்டும் இல்லை, சப்ளையும் இல்லை, மணி சப்ளையும் இல்லை. சும்மாவே ஒரு பொருளோட விலை அதிகமாகுது டியூ டு அதர் ரீசன்ஸ். அந்த அதர் ரீசன்ஸ்னால பொருளோட விலை அதிகமானாலும் காஸ்ட் இஸ் இன்க்ரீசிங், தட் இஸ் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ முதல் ரெண்டு ரீசன் டிமாண்ட் புல், அடுத்த ரெண்டு ரீசன்ஸ் காஸ்ட் புஷ். ஸோ இதை நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த ரெண்டு மெத்தடும் புரிஞ்சிடும். இப்போ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனுக்கு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்ஸ்குள்ள ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது டக்குன்னு பார்த்துடலாம். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனுக்கு முதல் ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் என்னதுன்னா மணி சப்ளை இஸ் இன்க்ரீசிங் இன் எக்கானமி. எப்படிலாம் மணி சப்ளை அதிகமாகும் ஆல்ரெடி ஏகப்பட்ட வாட்டி பார்த்தாச்சு. எக்கனாமியில் லோன்ஸ் அதிகமாகிறதுனாலையும், இல்லை கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகிறதுனாலையோ, இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து எக்கனாமிக்குள்ளே என்டர் ஆகிறதுனாலையோ. இது மூணுத்தினால எப்படிங்க இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து முதல் வீடியோலே பேசிட்டேன். இன்ஃப்ளேஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோலே காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனில் இது மூணுமே எப்படி இன்ஃப்ளேஷன் உருவாக்குதுன்னு நான் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள், பேங்க் அதிகமாக லோன் கொடுக்கறதுனாலையும், கவர்மெண்ட் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுனாலையும், வெளிநாட்டில இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உள்ள நுழையிறதுனாலையும் இந்தியன் எக்கனாமியில் மணி சப்ளை அதிகமாகுது. மணி சப்ளை அதிகமாச்சுன்னா அதனால டிமாண்ட் அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அது இன்ஃப்ளேஷன் ஆக்கக்கூடும். செகண்ட் ரீசன் வந்து ஃபார் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வந்து பாப்புலேஷன். ஒரு எக்கானமியில் பாப்புலேஷன் அதிகமானாலே அதனாலே டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ பாப்புலேஷன் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ மணி சப்ளை அதிகமாகிறதும், பாப்புலேஷன் அதிகமாகிறதும், நிறைய லோன்ஸ் போகிறதும், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணுறதும், கவர்மெண்ட் வந்து டெபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபிசிட் ஃபினான்சிங்னா என்ன? அதை பற்றியும் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியாச்சு, இதே சேனலில் இருக்குது. கவர்மெண்ட் அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணுறது. அதிகமாக கவர்மெண்ட் கடன் வாங்கி செலவு பண்ணுறப்போ என்ன ஆகும்? கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகுது, அதனால எக்கானமியில் மணி சப்ளை அதிகமாகும், இன்ஃப்ளேஷனரி எஃபெக்டை கிரியேட் பண்ணும். பட் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கணும்னா அதுக்கு நீங்கள் வட்டி கட்டணும். ஒரு காலகட்டத்தில் எப்படி ஆகிடும்? நீங்கள் அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணும்போது வட்டி கட்டுறதோட ரேட்டே அதிகமாகிடும். ஸோ அது வட்டி கட்டுறதுக்காக இன்னொரு கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். நீங்கள் நிறைய கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த டெட் ட்ராப்னாலே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஏன்னா மணி சப்ளை அதிகமாக இருந்தாலும் கடன் வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் மணி சப்ளை அதிகமாகிட்டே இருக்கும்ல. ஒரு லெவலுக்கு மேலே மணி சப்ளை போகும்போதும் கவர்மெண்ட் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து மணி சப்ளை அதிகமாகக்கூடிய விஷயங்கள். ஸோ மணி சப்ளை அதிகமாகிறதும் டெபிசிட் ஃபினான்சிங்னாலையும் மணி சப்ளை அதிகமாகுது, பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து டியூ டு எனி அதர் ஷாக்ஸில் டிமாண்ட் அதிகமாகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டமிக் டைமில் மாஸ்கோட டிமாண்ட் அதிகமான மாதிரி, ஆர் வந்து இப்போ நீங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் ஏசியோட டிமாண்ட் அதிகமாகும். ஸோ சம்மர் சீசனில் ஏசியோட டிமாண்ட் அதிகமாகிறதுனால என்ன ஆகும்? ஏசியோட விலை உயரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து வின்டர் சீசனில் ஸ்வெட்டரோட டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் ஸ்வெட்டரோட விலை வந்து வின்டர் சீசனில் அதிகமாக இருக்கும். ஆனால் சம்மர் சீசனில் நீங்கள் ஸ்வெட்டர் வாங்க போனால் விலை கம்மியாக இருக்கும். அதே ஏசியோட விலை நீங்கள் சம்மரில் வாங்க போனீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். வின்டரில் நீங்கள் ஏசி வாங்க போனீங்கன்னா ஏசியோட விலை கம்மியாக இருக்கும். ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இஸ் ரீசன், அண்ட் டிமாண்ட் அளவுக்கு அதிகமாக ஆகிறது தான் ரீசன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ் ஃபார் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். ஸோ இதையே நான் நடத்துறேன்னா இப்படியே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் வரலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரீசன்ஸ் கேன் பி காஸ் ஆஃப் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு கொஸ்டினாக வரலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்கானமியில் சப்ளை ஃபால் ஆகுது. சப்ளை ஃபால் ஆகிறதுனால வருது தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். எப்பப்போலாம் சப்ளை ஃபால் ஆகும்? நம்பர் 1, டியூ டு அன்சீசனல் ரெயின்ஃபால். எக்கானமியில் அன்சீசனலாக ரெயின்ஃபால் ஃபால் ஆகிறதுனாலையும். ரெண்டாவது வந்து டிசாஸ்டர்ஸ். இப்போ என்ன ஆயிடுது? ராபியோட ஹார்வெஸ்ட் அப்பையும் இல்லை காரிஃபோட ஹார்வெஸ்ட் அப்பையும் டக்குன்னு நிறைய மழை பெஞ்சிருது. மழை பெய்யறதுனால கிராப் டேமேஜ் ஆயிடுது. கிராப் டேமேஜ் ஆகிறதுனால ஆனியனும் டொமேட்டோட ஹார்வெஸ்ட் நடக்க மாட்டேங்குது. அதனால மார்க்கெட்டுக்கு பொருள் வந்து சேர மாட்டேங்குது. அதனால சப்ளை ஷாக் ஆகுது. அப்படி மார்க்கெட் வந்து சேர வேண்டிய பொருள் சேராததுனால சப்ளை கம்மியாக இருக்குது. அதனால இன்ஃப்ளேஷன் வருது. ஸோ டிசாஸ்டர்ஸ் லைக் சைக்ளோன் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் சைக்ளோனு வெள்ளம் அந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க? பால்லாம் 50 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடும். பால் விலை ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அதையும் சப்ளை ஷாக், தட் இஸ் த ரீசன். மூணாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூனா என்னதுன்னா, எக்கானமியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லாததுனாலே ஒரு பொருளோட சப்ளை வந்து சேர லேட் ஆகுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் ட்ரெயின் எடுத்துக்கோங்களேன். கூட்ஸ் ட்ரெயினில் தான் நிறைய டிரான்ஸ்போர்ட் நம்ம கூட்ஸ் அனுப்புகிறோம். ஆனால் கூட்ஸ் ட்ரெயினுக்கும் பேசஞ்சர் ட்ரெயினுக்கும் ஒரே ட்ராக். ஸோ ட்ராக்ல 2 ட்ரெயின் வந்துச்சுன்னா பேசஞ்சர் ட்ரெயினுக்கு தான் நம்ம வழி விடுறோம், கூட்ஸ் ட்ரெயினை நிப்பாட்டிடுறோம். ஸோ கூட்ஸ் ட்ரெயினில் அனுப்பக்கூடிய ஃப்ரைட் எல்லாமே, சரக்கு எல்லாமே என்ன ஆயிடுது? ஸ்லோவாக போகுது.
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கூட்ஸ் ட்ரெயின்ல ஒரு பொருள் அனுப்புறீங்கன்னா அது போய் சேரவே டைம் எடுக்குது. ஏன்னா கூட்ஸ் ட்ரெயின் ஸ்லோவா போகும், நின்னு போகும். ஸோ ஃப்ரைட் வந்து டைம் எடுக்கிறதுனால என்ன ஆயிடுது, பொருள் வந்து சேர்றதுக்கு லேட் ஆகுது. அதனால பொருளோட விலை அதிகமாகுது. ஸோ இதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. கூட்ஸ் ட்ரெயினுக்குன்னு தனியா ஒரு ட்ராக் இல்ல. அப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருக்கிறதுனாலயும், கூட்ஸ் ட்ரெயின் ஸ்லோவா போறதுனாலயுமே உங்களுக்கு பொருளோட சப்ளை வந்து ஸ்லோ ஆகுது. அதனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. ஸோ இதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. ஸோ இப்போ நீங்க கூட்ஸ் ட்ரெயினுக்காக தனியா ஒரு ட்ராக் போட்டீங்கன்னா, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் மாரி, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் ஆகும். கூட்ஸ் ஸ்பீடா போயிடும். பொருளோட விலை கேன் பி எஃபிஷியன்ட். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இம்மீடியட்டா ஆயிடுச்சுன்னா, பொருளோட விலை நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இருக்கிறதுனாலையும் சப்ளை ஃபால் ஆகுது. லைக் கூட்ஸ் ட்ரெயின் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூனால இன்ஃப்ளேஷன் வந்தா அதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சுரல் இன்ஃப்ளேஷன். அதுக்கு பேர் ஸ்ட்ரக்சுரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சப்ளை ஃபால் ஆகிறதுனால வரக்கூடிய காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ வாட் ஆர் தி அதர் ரீசன்ஸ் ஃபார் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சப்ளை ஃபால் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஹோர்டிங். ஹோர்டிங் சொல்ல மறந்துட்டேன். ஹோர்டிங்னா வந்து பதுக்கி வைக்கிறது. பொருளோட விலையெல்லாம் உயரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பொருளை பதுக்கி வச்சிருவாங்க. பதுக்கி வச்சு இன்னும் சப்ளை அவங்களே குறைச்சிருவாங்க. ஸோ பொருளோட விலையெல்லாம் ஏறப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த பிசினஸ் ஆளுங்கெல்லாம் பதுக்கி வச்சிருவாங்க. பதுக்கி வச்சுட்டாலே என்ன ஆகிடும், சப்ளை இன்னும் ஃபால் ஆகும். இன்னும் ஃபால் ஆகிறதுனால இன்னும் விலை உயரும். இன்னும் விலை உயர்ந்துச்சுன்னா இன்னும் இதை நிறைய லாபத்துக்கு விற்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சினிமாவில் பிளாக் டிக்கெட் வைக்கிறது. முதல் நாள் அன்னைக்கு என்ன பண்ணிடுவாங்க, டிக்கெட் எல்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு சப்ளை இறக்கிடுவாங்க. நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கணும்னு வருவாங்க, ஆனால் சப்ளை இருக்காது. ஏன்னா ஒருத்தரே 10 டிக்கெட் வாங்கியிருப்பாரு. 10 டிக்கெட் வாங்கினவர் என்ன பண்ணுவார், அப்புறம் வந்து நைஸா வந்து பிளாக்ல டிக்கெட் விற்பார். ஸோ இந்த மாதிரி ஹோர்டிங் பண்றதுனாலையும் சப்ளை ஃபால் ஆகுது. அதனால இன்ஃப்ளேஷன் ஆகுது. ஒரு 120 ரூபா விற்க வேண்டிய டிக்கெட் 500 ரூபாய்க்கு விற்கிது. இப்போ நீங்க அடுத்த வாரம் வந்து பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும். இப்படிதான் விற்பாங்க. ஸோ இப்போ ஆந்திரால வந்து ஆர்ஆர்ஆர் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஆர்ஆர்ஆர் படத்தோட டிக்கெட்டும் வந்து 500 ரூபாய் 800 ரூபாய் அப்படின்னு விற்கிதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சப்ளைனால வரக்கூடிய இஷ்யூஸ். ஸோ சப்ளை சடனாக ஃபால் ஆகி டிமாண்ட் கான்ஸ்டன்டாக இருக்குது, ஆனால் சப்ளை ஃபால் ஆகிறதுனால வரக்கூடியது தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அனதர் டைப் ஆஃப் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்னதுன்னா, காஸ்ட் ஆஃப் தி கமாடிட்டி இட் செல்ஃப் இஸ் ரைசிங் டியூ டு சம் ரீசன்ஸ். இங்கே சப்ளை குறைஞ்சதுனால காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வருது. சம்டைம்ஸ் டிமாண்ட், சப்ளை, மணி சப்ளை இதெல்லாம் எதுவுமே சம்மந்தம் இல்லைங்க. சும்மாவே காஸ்ட் ஏறும். அப்படி காஸ்ட் ஏறதுனால வரக்கூடிய இன்ஃப்ளேஷன் எப்போ வந்து சும்மாவே காஸ்ட் ஏறுது? நம்பர் 1 ரீசன் பார்க்கும்போது வேஜஸ் காஸ்ட்லி ஆகும்போது. தட் இஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன? காரணிகள், உற்பத்தி காரணிகள், லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த உற்பத்தி காரணிகள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து காஸ்ட்லி ஆகுது. இப்போ லேபரோடைய காஸ்ட் வந்து அதிகமாகுது. லேபர்ஸ்லாம் அதிக சம்பளம் கேட்குறாங்க. லேபர் காஸ்ட் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? பொருளோட ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாயிடும். ஸோ திடீர்னு எம்ப்ளாயிஸ்னா லேபர் ஹைக்ஸ் கேட்கறதுனால என்ன ஆயிடும்? பொருளோட காஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா லேபர் காஸ்ட் அதிகமாயிடுச்சு. ஸோ அதோட இது வந்து பொருளோட விலையில தான் மாற்றி ஆகணும். இப்போ சடனாக வந்து பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டாங்கன்னா கேபிட்டல் காஸ்ட்லி ஆயிடும். ஸோ கேபிட்டல் காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா அதிக வட்டிக்கு லோன் வாங்கி தான் அவர் பிசினஸ் பண்றாரு. அவர் என்ன பண்ணுவார்? பொருளோட ஃபேக்டர் காஸ்ட் ஏற்றி விட்டுருவாரு. ஸோ இப்படி லேண்டு, லேபர் இதோட விலையெல்லாம் வந்து கேபிட்டல் இதோட விலையெல்லாம் ஏறுது. ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாம் சடனாக ஹை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? திரும்பி ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட், லேண்ட், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்லாம் வந்து காஸ்ட்லி ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் நடக்குது. இதான் இன்ஃப்ளேஷன் வேஜ் ஸ்பைரலையும் நடக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறப்போ வேஜஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ வேஜஸ்லாம் அதிகமாக உயர்த்தி கொடுத்தா இதனால காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வரும். நான் நிறைய வாட்டி சொன்னல, அந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் தான் இது. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனால பொருளோட விலை உயருது. பொருளோட ஃபேக்டர் காஸ்ட் உயருது. பொருளோட ஃபேக்டர் காஸ்ட் உயர்றதுனாலே பொருளோட விலை உயருது. ஸோ அதுதான் வந்து முதல் ரீசன். அடுத்த ரீசன் வந்து கவர்மெண்ட் வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் நிறைய போடுறது. இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன? ஜிஎஸ்டி. இப்போ கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி அதிகமாக போட்டாலே அதோட பொருளோட விலை உயர்ந்துடும். எப்படின்னு பார்ப்போமா? ஒரு பொருளோட விலை 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் 10% ஜிஎஸ்டி போடுறான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஒரு பொருளோட விலை 100 ரூபாய், 10% ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ஃபைனலாக பில்லு போடுறப்போ 110 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகே. ஸோ ஜிஎஸ்டி போடலன்னா 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருள் ஜிஎஸ்டி போட்டதுனால 110 ரூபாய்க்கு விற்குது. இப்போ அதுவே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுறாங்க, பொருள் மேலே இருக்க ஜிஎஸ்டி எல்லாம் வந்து 20% ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜிஎஸ்டி 20% போடுறாங்கன்னா பொருளோட விலை 120 ரூபா ஆயிடும். ஸோ ஜிஎஸ்டி வந்து 10லேருந்து 20 ஏற்றுனாங்கன்னா பொருளோட விலை 100 ரூபாய் இருக்கிற பொருள் 110 ஆகுது, 110 இருக்கிற பொருள் 120 ஆகுது. ஸோ இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 120 ஆனது ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று போட்டதுனால தான். ஸோ இப்படி கவர்மெண்ட் வந்து அதிகமான சதவீதமான ஜிஎஸ்டி வந்து போட்டாங்கன்னா என்ன ஆகும்? இன்டைரக்ட் டாக்ஸஸ் போட்டாங்கன்னா என்ன ஆகும்? பொருளோட விலை அதிகமாயிடும். ஸோ அதனாலே வந்து இன்ஃப்ளேஷன் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இன்ஃப்ளேஷன். ஸோ ஆட்டோமொபைல் காருக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து ஒரு சில ஸ்டேட்ல 12%, ஒரு சில ஸ்டேட் 15% போட்டுட்டு இருந்தாங்க. பட் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோடனே கார் எல்லாத்தையும் தூக்கி 28% ஸ்லாப்ல போட்டோம். ஸோ கார் எல்லாத்தையும் தூக்கி 28% ஸ்லாப்ல போட்டோன்னே இதுக்கு முன்னாடி வேட் சேல்ஸ் டாக்ஸ் இருந்தப்போ 12, 15 இருந்தது. திடீர்னு 28 ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு? காரோட விலையெல்லாம் ஏறிடுச்சு. காரோட விலையெல்லாம் ஏறினதுனாலே வந்து 2018க்கு அப்புறமும் இந்தியாவில் காரோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு.
ஏன் இந்த சேல்ஸ் அடி வாங்கியிருக்குன்னா பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் போடுறதுனாலே வந்து பொருளோட விலை அதிகமாகுது. அதனால வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வரலாம். மூணாவது வந்து பெட்ரோல் விலை அதிகமாகுது. பெட்ரோல் விலை டீசல் விலை அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? பெட்ரோல் ரேட் டீசல் ரேட் அதிகமாயிடுச்சுன்னா கூட்ஸோட ரேட் அதிகமாயிடும். ஏன்னா இது நம்ம எல்லாரும் கேள்விப்படுறதுதான். லாரியோட காஸ்ட் அதிகமாயிடுது. லாரியோட காஸ்ட் அதிகமாகிறதுனால பாலோட விலை அதிகமாயிடும், தக்காளி வெங்காயம் விலை அதிகமாயிடும். ஏன் அதிகமாகுதுன்னா லாரியில டீசல் செலவு அதிகமாகுது. லாரியில டீசல் செலவு அதிகமாகுது, டீசல் விலை ஏறிடுச்சு. ஸோ டீசல் விலை ஏறிடுச்சுன்னா லாரியில டீசல் செலவு அதிகமாகும். லாரிக்காரர் டீசல் செலவு அதிகப்படுத்துறதுனால அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸை அவர் கொண்டு ஒரு பொருள் மேலே போட்டுட்டு அதிக விலைக்கு விற்கிறாரு. அவர் அதிக விலைக்கு விற்கிறதுனால மார்க்கெட்லேயே அந்த பொருளோட விலை அதிகமாயிடுது. ஸோ தக்காளி வெங்காயம் பால் இதோட விலையும் எப்போ அதிகமாகும்? டீசல் விலை ஏறிச்சுன்னா அன்றாட பொருட்களோட விலையும் அதிகமாகும். அதனால தான் டீசல் விலை பெட்ரோல் விலையெல்லாம் அளவுக்கு அதிகமாக ஏற்றக்கூடாது. அதுக்கு மேலே அளவுக்கு அதிகமான டேக்ஸும் போடக்கூடாது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பெட்ரோல் விலை திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு. 120க்கு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். விராட் கோலி செஞ்சுரி போட்டாரோ இல்லையோ, பெட்ரோல் வந்து பயங்கரமாக செஞ்சுரி போட்டு ரொம்ப நாளாக 100லேயே இருக்கு. ஸோ இதுதான் வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்ஸ்க்கான ரீசன்ஸ். ஸோ ஒரு பொருளோட காஸ்ட் அதிகமாகிறதுக்கு லைக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமானாலோ, இல்லை ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானாலோ, இல்லை பெட்ரோல் டீசல் விலை அதிகமானாலோ, இல்லை ஜிஎஸ்டி மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் அதிகப்படுத்துறதுனாலே என்ன ஆயிடுது? பொருளோட காஸ்ட் அதிகமாயிடுது. டிமாண்ட் சப்ளைலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமலே பொருளோட காஸ்ட் அதிகமாகுது. அதனாலேயே வந்து காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் வரும். செலவு அதிகமாயிடுது, அதனால செலவு வந்து பணவீக்கம் வருது. So these are all the reasons for the cost push inflation. So demand pull inflation, demand money supply அதிகமாகிறதுனாலையும் டிமாண்ட் அதிகமாகிறதுனாலையும், சப்ளை கான்ஸ்டன்டா இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாகிறதுனாலையும் மணி சப்ளை அதிகமாகிறதுனாலையும் வருது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். சப்ளை டிமாண்ட் கான்ஸ்டன்டா இருந்து சப்ளை பயங்கரமா ஃபால் ஆகிறதுனாலையும் டியூ டு அதர் ரீசன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் வருது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். 4 காரணம் தான் இன்ஃப்ளேஷன். அந்த 4 காரணத்தை வச்சு படிச்சுக்கோங்க. இந்த 4 காரணத்தையும் கண்ட்ரோல் பண்ணா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். தட் இஸ் டிமாண்ட் புல் அண்ட் காஸ்ட் புஷ். அடுத்து வந்து பேஸ்ட் ஆன் தி ரேட்ஸ்ங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டை வச்சுக்கிட்டே நம்ம என்ன சொல்றோம்? இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ரேட்டுக்கு உயருது அப்படிங்கிறத வச்சே நம்ம அது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங், ரன்னிங் அண்ட் கேலப்பிங் அப்படின்னு சொல்றோம். இது தமிழ்ல என்ன சொல்றாங்க? ஊரும் பணவீக்கம், நடக்கும் பணவீக்கம், ஓடும் பணவீக்கம், தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஊரும் நடக்கும், ஓடும், தாவும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா வந்து மிக உயர்ந்த அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்ல இருந்து தான் நான் தமிழாக்கம் எடுக்கிறேன். ஒரு சில டெர்மினாலஜிஸுக்கு நான் வந்து சங்கர் கணேஷோட தமிழ் வெர்ஷனும் பார்க்குறேன். சங்கர் கணேஷ் தமிழ் வெர்ஷனும் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நேத்திக் வீடியோலே பார்த்தோம், மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆஃப் ஆர்பிஐ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃப்ளேஷனை 4% +or-2 மெயின்டைன் பண்ணணும். அதாவது 2லேருந்து 6% இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட எய்ம். ஸோ எப்பவுமே இன்ஃப்ளேஷன் 2லேருந்து 6% தான் இருக்கணும். பொருளோட விலைவாசி உயர்வு அவ்வளோதான் இருக்கணும். ஸோ பொருளோட விலைவாசி உயர்வு எத்தனை சதவீதம் உயருது, ஹவு மச் பர்சன்டேஜ் இட் இஸ் ரைசிங் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டே நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ less than 3% இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்தால் அது பேர் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன் ஆர் தவழும் இன்ஃப்ளேஷன். 3%லேருந்து 10% வரைக்கும் இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வாக்கிங் இன்ஃப்ளேஷன். 10%லேருந்து 20% இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரன்னிங் இன்ஃப்ளேஷன். 20%லேருந்து 3 டிஜிட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு பேர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். அது 4 டிஜிட்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். அவ்வளோதான். ஸோ ஒரு 100% இன்ஃப்ளேஷன் இருக்கு, 500% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அதுக்கு பேர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். ஓகே. தாவும். ஹைப்பர்னா என்னதுன்னா 4 டிஜிட்ஸ் போயிடும், 1000 மடங்கு பொருளோட விலை உயரும். 6 மடங்கெல்லாம் பொருளோட விலை உயருமா சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உயரும். எப்போ உயரும்? எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இப்போ ப்ரெசென்ட்டாவே ஒரு நிறைய நாடுகள்ல அப்படி இருந்துகிட்டு இருக்கு. வெனிசுலால போய் பாருங்க. வெனிசுலால என்ன பண்றாங்க? மூட்டையா வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு 1 கிலோ அரிசி வாங்கிட்டு போறாங்க. ஸோ வெனிசுலால போய் பாருங்க, யமன்ல போய் பாருங்க. ஸோ வெனிசுலா, யமன் மாதிரி நாடுகள்லாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் போயிட்டு இருக்கு. அதனால தான் என்ன பண்ணாங்க, யமன்ல இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க. டிமானிட்டைசேஷன் பண்ணி நியூ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்படி நியூ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்றதுனால இன்ஃப்ளேஷன் குறையும். லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம்ல, நியூ கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி வெனிசுலால யமன்ல யமனி ரியால் அப்படின்னு ஒரு புது கரன்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, யமன் நியூ கரன்சி UPSC அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். போய் பாருங்க. ஸோ இங்கெல்லாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் எத்தனை சதவீதம் உயருது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அதை க்ரீப்பிங் அப்படின்னு சொல்றோம். 3% கீழே இருந்தால் க்ரீப்பிங், 3 to 10% இருந்தால் வாக்கிங், 10 to 20% இருந்தால் ரன்னிங், 20 to 3 டிஜிட்ஸ்குள்ள இருந்தால் அது கேலப்பிங், 4 டிஜிட்ஸ் மேலே போச்சுன்னா அது வந்து ஹைப்பர். ஸோ கேலப்பிங்க்கு ஹைப்பருக்கும் வந்து ரிஜிட் சேஞ்ச் எல்லாம் கிடையாது. அது டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறது தான். சம்டைம் கேலப்பிங்கே ஹைப்பர்னு சொல்லுவாங்க, ஹைப்பரை கேலப்பிங்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். பட் இது மூணுத்துக்கு இதுதான். ஸோ இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் வந்து 4% மெயின்டைன் பண்ணணும், +or-2 போலான்றாங்க. ஸோ 2லேருந்து 6 போலான்றாங்க. விச் மீன்ஸ் தட் க்ரீப்பிங்லேயும் வாக்கிங்குள்ளேயும் இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் அது ஹெல்தி அப்படின்னு அர்த்தம்.
ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் வந்து சிபிஐக்கு தான் இருக்கு. சிபிஐ தான் 4% மெயின்டைன் பண்ணணும் இருக்கே தவிர WPAக்கு டார்கெட்டே கிடையாது. அது எவ்வளோ வேணா இருக்கலாம். பேண்டமிக் இயரில் பொதுவாக WPA வந்து 2%ல இருக்கும். பேண்டமிக் இயர் அப்போ WPA வந்து மைனஸ்ல போயிடுச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து 2021 22ல வந்து WPA வந்து 12%க்கு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி WPA பயங்கரமாக மாறிட்டே இருக்கும். ஆனால் சிபிஐ வந்து 4%ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட எய்ம். ஸோ இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் தி ரேட்ஸ் வி ஆர் கிளாசிஃபைங் இன்டு creeping, walking, running and galloping based on the situations. ஒரு சில சுச்சுவேஷன்னாலே வந்து நம்ம இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன், ஸ்கியூஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்டாக்ஃப்ளேஷன்னா என்னதுன்னா தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. தேக்க வீக்கம்னா என்ன அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கான்செப்டை பார்க்கணும். அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து பிலிப்ஸ் கர்வ். ஸோ பிலிப்ஸ் கர்வ் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து பார்ப்போம். ஸோ வாட் இஸ் பிலிப்ஸ் கர்வ்? ஸோ பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்றாரு, ஒரு கிராஃப் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதாவது த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி இன்ஃப்ளேஷன் is inversely proportional to the unemployment அப்படின்னு சொல்றாரு. Or unemployment is inversely proportional to inflation அப்படின்னு சொல்றாரு. ரெண்டும் ஒன்று தான். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்றாரு. அதோட மீனிங் என்னதுன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ஹையா இருந்ததுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவா இருக்கும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து லோவா இருந்ததுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹையா இருக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து ஹையா இருந்ததுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை தான் வந்து பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிலிப்ஸ் கர்வ் வரைஞ்சி பார்க்குறப்ப இப்படி போகுது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நீங்கள் இன்ஃப்ளேஷனையும் ஒய் ஆக்சிஸில் நீங்கள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் போட்டிங்கன்னா அது எப்படி போகுதுன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து லோவாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹையாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் வந்து ஹையாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோவாக இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோவாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிலிப்ஸ் கர்வ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் க்ரோத் ரேட்டுன்னு கூட போட்டுக்கலாம். சாரி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜிடிபி க்ரோத் அப்படின்னு கூட போடலாம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஜிடிபி க்ரோத் போடலாம். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குன்னா ஜிடிபி க்ரோத்தும் அதிகமாக இருக்கும். ஜிடிபி க்ரோத் வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்ததுன்னா ஜிடிபி க்ரோத்தும் கம்மியாக இருக்கும். இது எப்படி நடக்குது? இப்போ எக்கானமியில் ஜிடிபி க்ரோத் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதிகமான ஜிடிபி க்ரோத் நடக்குது அப்படின்னா நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் சொல்றதை வந்து கிளியரா அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஓகே, நான் சொல்றதை அப்படியே கிளியரா கவனிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு எக்கானமியில ஜிடிபி க்ரோத் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விளைவுகள் என்ன, அதோட மீனிங் என்னதுன்னா நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து நிறைய லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திட்டு போடுறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாச்சுன்னா பீப்புள் கிட்ட சேலரி வரும். பீப்புள் கிட்ட சேலரி வந்ததுன்னா என்ன ஆகும்? மோர் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். ஸோ மணி சப்ளை அதிகமாகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானாலும் மணி சப்ளை அதிகமாகும். மோர் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்னாலும் சேலரி அதிகமாலும் ஆகும். ஸோ மோர் மணி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் பிகாஸ் ஆஃப் ரைஸ் இன் சேலரி அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது? டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ டிமாண்ட் அதிகமாகிறதுனால என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் ஆக்கக்கூடும். ஸோ ஜிடிபி க்ரோத் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷனில் வந்து முடியுது. ஸோ ஜிடிபி க்ரோத் அதிகமாக இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ ஜிடிபி க்ரோத் அதிகமாக இருந்தால் ஃபர்ம்ஸ் நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவலும் கம்மியாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஹையாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜிடிபி க்ரோத் ஹையாக இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் லெவல் ஹையாக இருக்கு. அதோட இன்னொரு மீனிங் என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் லோவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து ரிலேஷன். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் லோவாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து பிலிப்ஸ் கர்வ்ல வருது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹையாக இருந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் லோவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான். இப்போ ஜிடிபி க்ரோத் லோவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமே. ஜிடிபி சடனாக ஃபால் ஆகுதுங்க. சடனாக ஃபால் ஆகுதுன்னா அதோட மீனிங் என்னதுன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரொடக்ஷன் ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் ஃபால் ஆகுதுன்னா ஃபர்ம்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைக்கிறாங்கன்னா நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குவாங்க. ஏன்னா கம்மியான கூட்ஸ் பண்ணுறது கம்மியான ஆளுங்க தேவை. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுதுன்னா மக்கள் கையில் சேலரி வந்து கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம். சேலரி கம்மியாச்சுன்னா டிமாண்டு கம்மியாகும். டிமாண்டு கம்மியாச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் கம்மியாகும். ஸோ எக்கனாமியில் ஜிடிபி குறையிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிறப்போ இன்ஃப்ளேஷன் குறையுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இன்ஃப்ளேஷன் குறையிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறது புரியுதா? அதுதான் அந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்கிறப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பிலிப்ஸ் கர்வ் சொல்ல வருது. ஸோ இப்போ உங்களுக்கு பிலிப்ஸ் கர்வ்னா எப்படின்னு புரிஞ்சிச்சா? ஸோ பிலிப்ஸ் கர்வோடைய அல்டிமேட் ரிலேஷன்ஷிப் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறப்போ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஜிடிபி. ஆனால் ஜிடிபி வி ஆல் நோ இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஜிடிபி க்ரோத் ஹையாக இருந்ததுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ஜிடிபி க்ரோத் இருக்கிறதுனால. ஜிடிபி க்ரோத் லோவாக இருந்ததுன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைக்காது.
அதனால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹையா இருக்கும். பட் இன்ஃப்ளேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஜிடிபி. ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதோட விளைவு தான் இந்த பிலிப்ஸ் கர்வ். இங்க என்ன சொல்ல வராங்க? இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்ததுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கிராஃப். ஸோ தட் இஸ் பிலிப்ஸ் கர்வ். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன் நடத்தாமல் நான் என்ன பிலிப்ஸ் கர்வ் நடத்திட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் a situation where Phillips curve is failing or this relationship is failing. So stagflation is a situation where both inflation is high and unemployment is high. It is a situation where, which means that இல்ல என்ன சொல்ல வரேன்னா, stagflation is a situation where both inflation is high and GDP rate is low. இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்தா ஜிடிபி growth ஹையா இருக்கும், ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகிற கண்டிஷன் தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் a situation where inflation in the economy is also high, GDP growth is also very low, so unemployment high. இதுதான் வந்து நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டாக்ஃப்ளேஷன் நம்ம எப்போ ஃபீல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேண்டமிக் அப்போ ஃபீல் பண்ணோம். பேண்டமிக் அப்போ என்ன ஆச்சு? ஜிடிபி growth வந்து நெகட்டிவ்ல போயிடுச்சு, -7.3ல இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஜிடிபி growth -7.3ல இருந்தது. ஆனால் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஆல்மோஸ்ட் 6.6ல இருந்தது, டபிள்யூபிஐ வந்து ஆல்மோஸ்ட் 12 மேல போயிடுச்சு. ஸோ சிபிஐயும் 6 கிட்ட இருக்கு, டபிள்யூபிஐயும் 12% இருக்கு, ஜிடிபி growth மைனஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் சுச்சுவேஷன் வேர் inflation is very high but GDP growth is very low, so unemployment is also very high. So stagflation is a situation where Phillips curve is breaking and GDP growth is very low, economy is in recession. எக்கனாமில ரிசெஷன்ல இருக்கு, ஆனா இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. அதான் வந்து ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தேக்க வீக்கம். ஸோ இதனால என்ன ஆயிடுது? எக்கனாமி தேக்க நிலையில இருந்தாலும் பணவீக்கம் அதிகமா இருக்கு. அதுதான் வந்து தேக்க வீக்கம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்கியூஃப்ளேஷன். ஸ்கியூஃப்ளேஷன்னா என்னங்கிறது போன வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ தயவு செஞ்சு போன வீடியோ போய் பாருங்க. ஸ்கியூஃப்ளேஷன்னா என்னதுன்னா, நம்ம ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்றோம்ல, ஸோ சிபிஐ டபிள்யூபிஐ கால்குலேட் பண்றப்போ அதுல இருக்கிற எல்லா கமாடிட்டிஸ் வச்சு கால்குலேட் பண்ணா அதுக்குள்ள வந்து ஃபுட்டும் இருக்கு, ஃபியூவலும் இருக்கு. ஃபுட்டு ஃபியூவல் அப்படிங்கிற 2 கமாடிட்டி இருக்கு. சம்டைம்ஸ் ஃபுட் அண்ட் ஃபியூவலோட வேல்யூ வந்து அளவுக்கு அதிகமாகும், இல்லை அளவுக்கு அதிகமாக ஃபால் ஆகும். ஸோ அதனால என்ன ஆயிடும்? ஃபுட் அண்ட் ஃபியூவல் வேல்யூ வந்து ரொம்ப வாலட்டைலா இப்படி ஏறி இறங்கக்கூடாது. ஸோ இது இப்படி அன்ஈக்குவனா ஏறி இறங்குறதுனால என்ன ஆயிடும்? இந்த ஃபுட்டு ஃபியூவல் இருக்கிறதுனாலே வந்து சிபிஐ வேல்யூ வந்து இப்படி அதிகமா பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும். ஆனா நீங்க ஃபுட்டையும் ஃபியூவலையும் வந்து சிபிஐல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு மெஷர் பண்ணீங்கன்னா சிபிஐயோட வேல்யூ கான்ஸ்டன்டா போகும். ஆனா ஃபுட்டு ஃபியூவல்னு ஒன்று இருக்கிறதுனால தான் வந்து இந்த சிபிஐ வேல்யூ இப்படி ஸ்கியூ ஆகுது. ஸோ இந்த கான்செப்ட் பேர் தான் ஸ்கியூஃப்ளேஷன். The process where the food and fuel value are skewing the value of CPI or WPI is called as skewflation. ஸோ இந்த ஸ்கியூஃப்ளேஷன் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? கோர் இன்ஃப்ளேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம டீடைல்டா போன வீடியோல பார்த்துட்டோம். go and see the previous video. கோர் இன்ஃப்ளேஷன்ல என்ன பண்ணுவாங்க? ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்ல இருந்து ஃபுட்டையும் ஃபியூவலையும் ரிமூவ் பண்ணிட்டு மிச்ச எல்லா கமாடிட்டியும் வச்சு கால்குலேட் பண்றது தான் வந்து கோர் இன்ஃப்ளேஷன். ஸோ ஸ்கியூஃப்ளேஷன் அவாய்ட் பண்ண தான் கோர் இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்றாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு சில டெர்மினாலஜிஸை பார்க்க போறோம். இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன் அப்படிங்கிற இந்த டெர்மினாலஜிஸை பார்க்க போறோம். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ்ல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாம அதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து இந்த கிராஃப் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு சைனோசாய்டல் கிராஃப் மாதிரி நான் இப்போ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சைனோசாய்டல் கிராஃப் தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் இயர் பிரைசஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல டைம். ஸோ நம்ம வந்து இன்ஃப்ளேஷனை பத்தி படிக்கிறப்போ நம்ம கிளாசிக்கலா நான் வந்து எப்பவுமே டீயை வச்சு தான் நடத்துவேன். டீயோட விலைகள் வச்சு தான் வந்து நடத்துவேன். அதாவது டீனாமிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கப்பு டீயோட விலை வந்து வச்சு தான் வந்து நம்ம எக்கனாமிக்ஸே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ்ல இருக்க எல்லா டாப்பிக்கும் வந்து ஒரு கப்பு டீயோட விலையை வச்சு தான் நான் வந்து எக்ஸாம்பிளா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள், என்னோட கிளாஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கிளாஸுக்கு எக்ஸாம்பிள் தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸை பார்த்தீங்கனாலே ஃபுல்லா டீ தான் வரும். இல்லை இன்ஃப்ளேஷன் கிளாஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, அதுலயும் நான் டீயை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஜிடிபி, நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி நான் டீயை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பேஸ் இயர்ல டீயோட விலை, ஸோ பேஸ் இயர் 2011க்கு போவோம். 2011ல் ஒரு டீயோட விலை 10 ரூபாய் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டீயோட விலை வந்து இப்போ பேஸ் இயர்ல இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 5 வருஷமா ஸ்லோவா டீயோட விலை 11, 12, 13 அப்படின்னு சொல்லி 2015 வரும்போது டீயோட விலை 15 ரூபான்னு வந்துடுது. ஓகே, அப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது? திடீர்னு பால் விலை எல்லாம் குறைய ஆரம்பிக்குது, பெட்ரோல் விலை எல்லாம் குறைய ஆரம்பிக்கிறதுனால திருப்பி டீயோட விலை குறையுது. திருப்பி டீயோட விலை 13 ரூபாய், 12 ரூபாய், 11 ரூபாய் அப்படின்னு ஆயிடுது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடுச்சு? எக்கனாமி ரிசெஷனுக்குள்ள போயிடுச்சு. பயங்கர ஜிடிபி growth வந்து ஸ்லோ ஆனதுனால, ப்ரொடக்ஷனே ஸ்லோ ஆனதுனால டீயோட விலை ரொம்ப மலிவு விலை ஆயிடுச்சு. டீயோட விலை 5 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ டீயோட விலை 9 ரூபாய் போக ஆரம்பிச்சிச்சு, 8 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு லெவல்ல ஒரு டீயோட விலை வந்து 6 ரூபாய் அப்படின்னு வித்துட்டு இருக்கு.
ஸோ திடீர்னு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, டீயோட விலையை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது எப்போ வந்து டீயோட விலை ₹6 அப்படின்னா 2020 அப்படி ஆயிடுது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து எக்கனாமியை ரெக்கவர் பண்ணணுன்ட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்துறாங்க, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைக்குது. இந்த மாதிரி பல ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு லிக்விடிட்டி அதிகப்படுத்துறதுனால எக்கனாமி திருப்பி ரெக்கவர் ஆகுது, ஜிடிபி க்ரோ ஆகுது. ஸோ திருப்பி டீ விலை அதிகமாகுது. ஸோ அப்போ வந்து திருப்பி டீ விலை ₹7 ₹8 ஆகி இப்போ திடீர்னு வந்து திருப்பி டீ வந்து ₹11 ₹12 அப்படின்னு ஏற ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 2025 வரும்போது திருப்பி டீயோட விலை திருப்பி ஏறி போயிட்டு அது வந்து ₹20 அப்படின்னு ஆயிடுது. 2025 டீயோட விலை ₹20 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து நம்ம வரைகிற ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளை வச்சு தான் நான் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இப்போ பேஸ் இயர்ல டீயோட விலை ₹10. ஓகே, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பேஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது டீயோட விலை அதிகமாயிட்டு இருக்கு, கரெக்டா? ஸோ பேஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது டீயோட விலை அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ வென் கம்பேர் டு பேஸ் இயர் த பிரைஸ் ஆஃப் டீ இஸ் இன்க்ரீசிங். ₹10 ₹11 ₹12 ₹13 ₹15. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ். ஸோ வாட் இஸ் இன்ஃப்ளேஷன்? பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்தோம். பொருளோட விலை கண்டினியூஸா ஏறிக்கிட்டே இருக்கு கம்பேர் டு பேஸ் இயர். தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ பேஸ் இயர்னா என்னங்கிறது நான் நாமினல் ஜிடிபி ரியல் ஜிடிபி நடத்துறப்போ நடத்தியிருக்கேன், போய் பாருங்க. ஸோ பேஸ் இயர் விலையை கம்பேர் பண்ணும்போது ப்ரெசென்ட்ல டீயோட விலை ₹11 ₹12 ₹13 2015 ₹15 ஆயிருக்கு. ஸோ ₹10 இருந்த டீயோட விலை ₹15 ஆனது தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு அர்த்தம். 2015 என்ன ஆயிடுது, டியூ டு வேரியஸ் ரீசன் டீயோட விலை குறைய ஆரம்பிக்குது. ஸோ ₹15 வித்த டீ ₹13 ஆகுது, ₹13 வித்த டீ ₹12 ஆகுது. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா டீயோட விலை குறையுது. ஸோ ஆக்சுவலி டீஸ் ரேட் இஸ் ஃபாலிங், பட் ஸ்டில் த பிரைசஸ் ஆர் அபவ் பேஸ் இயர் பிரைசஸ். ₹10 பேஸ் இயர்ல வித்த ₹10 விட டீயோட விலை ₹13 ₹3 அதிகமாக தான் விற்குது, ₹12 ₹2 அதிகமாக தான் விற்குது, ₹11 ₹1 தான் அதிகமாக விற்குது. ஸோ இந்த என்டையர் இதுல பாத்தீங்கன்னா there is a persistent fall in the price levels. ₹15 வித்த டீ வந்து ₹6 விக்குதுன்னா there is a persistent fall in the price levels தான். ஓகே, பட் இது நம்ம உடனடியாக டிஃப்ளேஷன் சொல்லிட முடியாது. So persistent fall in the price levels, but still the price levels are above the base year prices. அப்படின்னா அதுக்கு பேர் வந்து disinflation. So disinflation அப்படின்னா என்னதுன்னா persistent fall in the price levels, but still the prices are above the base year prices. So ₹11 வித்துச்சுன்னா ₹10 ₹1 அதிகம், ₹12 வந்து வித்துச்சுன்னா ₹10 ₹2 அதிகம், ₹13 வித்துச்சுன்னா ₹10 ₹3 அதிகம். ஸோ லாஸ்ட் இயர் 2015 கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பொருளோட விலை ஃபால் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ ஃபால் இன் பிரைஸ் தான், ஆனா ஸ்டில் த பிரைசஸ் ஆர் அபவ் பேஸ் இயர்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ அது 986 அப்படின்னு போச்சுன்னா ஸ்டில் தேர் இஸ் அ பர்சிஸ்டன்ட் ஃபால் தான், ஆனா த பிரைசஸ் ஆர் கோயிங் பிலோ த பேஸ் இயர், நெகட்டிவ்ல போகுது. பேஸ் இயர்ல ₹10, ஸோ பேஸ் இயர்ல வித் பிரைஸை விட மோசமா பிரைஸ் போய் நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கிறது. இந்த சுச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், டிஃப்ளேஷன் சொல்றோம். ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் ரெண்டுத்துக்கும் மீனிங் என்னதுன்னா பர்சிஸ்டன்ட் ஃபால் இன் தி பிரைஸ் லெவல் தான். பட் இஃப் தி பிரைசஸ் ஆர் ஸ்டில் அபவ் தி பேஸ் இயர் பிரைசஸ் தென் இட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்இன்ஃப்ளேஷன். இஃப் தி பிரைசஸ் ஆர் பிலோ தி பேஸ் இயர் பிரைசஸ் தென் இட் இஸ் கால்ட் அஸ் டிஃப்ளேஷன். ஸோ ஃபைனலாக கவர்மெண்ட் ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு ரெக்கவர் பண்ண ட்ரை பண்றாங்க. ₹6 வித்து தட்டி 7ஆவது 8ஆவது திடீர்னு 11ஆவது 12ஆவது 20க்கு போகுது. ஸோ இந்த 6லேருந்து 20 ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா there is a persistent ரைஸ் தானே, persistent ரைஸ் இன் தி பிரைஸ் லெவல்ஸ் தானே. ஸோ அப்படிதான் இருக்கு. ஆனா டீயோட விலை ₹7 ₹8 ஆகும்போது என்னதான் வந்து ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது பர்சிஸ்டன்ட் ரைஸ் இந்த பிரைஸ் லெவலா இருந்தாலும் ₹7 ₹8ங்கிறது பேஸ் இயரை விட கம்மி தான். ஸோ when there is a persistent rise in the level of price level but the prices are still less than the base year na, that is called as reflation. So it is a persistent rise in the price level na, ஆனா base year விட கம்மியா இருக்கு. It is less than base year, it is greater than base year, இது less than base year, so இது greater than base year. So if the persistent rise in the price level தான் reflation and inflation தான். But if the prices are below the base year price then that is called as reflation. If the prices are above the base year price then that is again called as inflation. So இதுக்கு பேர் தான் வந்து inflation. So inflation na persistent rise in the price levels above the base year prices. Deflation na persistent fall in the price levels below the base year prices. Disinflation na persistent fall in the price levels but still the price levels are above base year prices. Reflation na persistent rise in the price levels but still the prices are below the base year prices. So negative realm இருக்கும்போது அதுக்கு பேர் வந்து reflation and deflation. பாசிட்டிவ் ரியால்ம்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த 4 கீ டெர்மினாலஜிஸோட டிஃபரன்ஸ். ஸோ பேஸ் இயரோட பிரைஸ் தாங்க இங்க வந்து அல்டிமேட் பெஞ்ச் மார்க். பேஸ் இயர் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் நம்ம டிஸ்இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன்
அதெல்லாம் வந்து நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன், ரீஃப்ளேஷன்னா அதுக்கு மீனிங் என்ன? ஸோ வந்து ஸோ அதுக்கான டெர்மினாலஜிஸ் தான். இன்ஃப்ளேஷன்னா நமக்கு பணவீக்கம்னு தெரியும். டிஸ்இன்ஃப்ளேஷன்னா மீள் பணவீக்கம். டீஃப்ளேஷன்னா பணவாட்டம் அப்படின்னு அர்த்தம். ரீஃப்ளேஷன்னா வந்து இது வந்து மீட்சி வீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. மீட்சி வீக்கம்னா ரீஃப்ளேஷன். ஸோ மீட்சி வீக்கம், டீஃப்ளேஷன்னா பணவாட்டம், டிஸ்இன்ஃப்ளேஷன்னா மீள் பணவீக்கம். ஸோ இது மீள் பணவீக்கம், இது மீட்சி பணவீக்கம். ரீஃப்ளேஷன்னா மீட்சி பணவீக்கம், மீட்சி வீக்கம், பணவீக்கம் இல்லை மீட்சி வீக்கம். டீஃப்ளேஷன்னா பணவாட்டம், இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம். ஸோ இது வந்து டெர்மினாலஜிஸ் இன் தமிழ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டெர்மினாலஜி வந்து இன்ஃப்ளேஷன் டேக்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் டேக்ஸ்னா அப்படின்னா என்னதுன்னா இட்ஸ் நாட் டேக்ஸ். அதுதான் இதுல இருக்க ட்விஸ்டே. ஸோ ஒரு கார்த்திக் படம் இருக்கும், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு. இது கட்டில் இல்ல, கட்டில் மாறி அப்படின்னு சொல்லுவாரு. இது சேர் இல்ல, சேர் மாறி அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதே மாதிரிதான் இதுவும். இது டாக்ஸ் இல்லை, ஆனா டாக்ஸ் மாறி அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டாக்ஸ். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டாக்ஸ்ல வந்து இதோட மீனிங் என்னதுன்னா இது டாக்ஸ் கிடையாதுங்க. டாக்ஸ்னா என்ன? கவர்மெண்ட் சிட்டிசன்ஸ் மேல போடுற ஒரு சார்ஜ் தான் வந்து டாக்ஸ். எதிர அவங்க சம்பாத்தியத்துக்கு மேலேயும் அவங்க லாபத்து மேலேயும் போட்டா அது இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ். அதுவே வந்து அவங்க வாங்குற கூட்ஸ் மேல போட்டாங்கன்னா அது இன்டைரக்ட் டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாக்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சிட்டிசன் மேல போடுற ஒரு சார்ஜ் தான் வந்து டாக்ஸ். ஆனா இன்ஃப்ளேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ இன்ஃப்ளேஷன் மேல போடக்கூடிய டாக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா இது வந்து டாக்ஸ் மாதிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ கவர்மெண்ட் வந்து டெபிசிட் ஃபினான்சிங் பண்றாங்க. டெபிசிட் ஃபினான்சிங்னா என்னதுன்னா நிறைய கடன் வாங்கி செலவு பண்றாங்க. கடன் வாங்கி செலவு பண்றாங்க. ஆர்பிஐ கூப்பிட்டு மணியை பிரிண்ட் பண்ணி செலவு பண்றாங்க. டெபிசிட் ஃபினான்சிங்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் பார்ட் 2 வீடியோவில் போய் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் பார்ட் 2 வீடியோ இதே சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. நம்ம பிளேலிஸ்ட்லையும் கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ல. ஸோ கவர்மெண்ட் வந்து கடனை வாங்கி அதிகமாக செலவு பண்ணும் போதும், காசை பிரிண்ட் அடிச்சு அதிகமாக செலவு பண்ணும்போது என்ன ஆயிடுது? எக்கனாமியில் மணி சப்ளை அதிகமாகுது. எக்கனாமியில மணி சப்ளை. ஸோ ஏன் கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட் தானே காசு பிரிண்ட் பண்ணுது, எல்லாருக்கும் காசு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து யோசிச்சிருப்போம். ஆர்பிஐ தானே பிரிண்ட் பண்றாங்க, எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி காசு கொடுத்தா பசி பாவர்ட்டியே இருக்காதுன்னு. அப்படி இஷ்டத்துக்கு காசை பிரிண்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா வித்தவுட் அன் அசட் பேக்கிங் என்ன ஆயிடும்? மணி சப்ளை அதிகமாயிடும். ஸோ மணி சப்ளை அதிகமாச்சுன்னா எல்லார் கையிலையும் காசு வந்துடும். ஸோ டிமாண்ட் அதிகமாயிடும். டிமாண்ட் அதிகமாயிட்டு சப்ளை அதை கேட்டர் பண்ணலன்னா இன்ஃப்ளேஷன் ஆயிடும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, மணி காசு அதிகமாக பிரிண்ட் பண்ணி கொடுத்தா மணி சப்ளை அதிகமாகுது, டிமாண்ட் அதிகமாகுது, அதனால இன்ஃப்ளேஷன் வரும்னு ஏன் சொல்றாங்கன்னா எல்லாரும் போய் டிமாண்ட் பண்ணிடுவாங்க, ஆனால் சப்ளை அது மேட்ச் பண்ணாது. ஸோ சப்ளை மேட்ச் பண்ணலன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகிடும். ஸோ சப்ளை மேட்ச் பண்ணுற கூடிய அளவுக்கு தான் நீங்களால் வந்து மணியை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆர்பிஐ எக்கனாமியில் டிமாண்ட் அண்ட் சப்ளை எவ்வளோ அசட் பேக்கிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து மணியை பிரிண்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு கணக்கு வழக்கே இல்லாமல் அதிகமாக கடன் வாங்கி செலவு பண்ணுறதுனாலையும் இஷ்டத்துக்கு பணத்தை பிரிண்ட் பண்ணி செலவு பண்ணுறதுனாலையும் எக்கனாமியில் என்ன ஆகுது? இன்ஃப்ளேஷன் வருது. ஸோ கவர்மெண்டோடைய இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னால அதாவது இந்த கடன் வாங்கி செஞ்ச எக்ஸ்பெண்டிச்சர்னாலையும் பிரிண்ட் பண்ணி செஞ்ச எக்ஸ்பெண்டிச்சர்னாலையும் என்ன ஆகுது? கவர்மெண்டோடைய இந்த இரஸ்பான்சிபிள் எக்ஸ்பெண்டிச்சர்னால எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் வருது. ஸோ எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் வரதுக்கு காரணம் யாரு? கவர்மெண்ட். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனால என்ன ஆகுது? ருப்பியோட பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோமா? ஒரு ருப்பியோட வேல்யூ ஃபால் ஆகுது. 100 ரூபாய் மதிப்புள்ள நான் 10 ரூபாய் டீயோட விலை 10 ரூபாய் இருக்கிறப்போ நான் 100 ரூபாயில 10 டீ வாங்க முடிஞ்சது. ஆனா அதே டீயோட விலை 15 ரூபாய் ஆன பிறகு என்னால அதே 100 ரூபாயில 7 டீ தான் வாங்க முடியுது. ஸோ 100 ரூபாய் மதிப்புள்ள அந்த நோட்டோட மதிப்பு குறைஞ்சிடுச்சு பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் ரெடியூசிங் த வேல்யூ ஆஃப் மை மணி. ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நான் நடத்தியிருப்பேன். ஸோ இன்ஃப்ளேஷனால ருப்பியோட பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆகுது. ருப்பியோட பர்ச்சேசிங் பவர் ஃபால் ஆகுறதுனால என்ன ஆகுது? மக்கள் கையில இருக்கிற 100 ரூபாவோட மதிப்போட விலை வந்து ஃபால் ஆகுது. 100 ரூபாயில முன்னாடி 10 டீ வாங்கிட்டு இருந்த மக்கள் இப்போ 100 ரூபாயில 7 டீ தான் வாங்க முடியுது. ஏன்னா அப்போ ஒரு டீ 10 ரூபாய் இருந்தப்போ 10 டீ வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதே ஒரு டீ 15 ரூபாய் ஆன பிறகு 7 டீ தான் வாங்குறாங்க. ஸோ கவர்மெண்டோடைய இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னால எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் வருது. டீயோட விலை 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய் ஆயிடுது. ஸோ கவர்மெண்டோடைய இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னால டீ 10 டீ வாங்கிட்டு இருந்த இடத்துல 7 டீ தான் வாங்குறாங்க. ஸோ கவர்மெண்டோட இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னால 100 ரூபாய் நோட்டோட மதிப்பு குறைஞ்சிருச்சு. ஸோ கவர்மெண்டோட இந்த எக்ஸ்பெண்டிச்சர்னால எக்கனாமியில் இன்ஃப்ளேஷன் ஆகி ரூபாவோட மதிப்பு குறைஞ்சதுனால மக்கள் கையில இருக்கிற அந்த காசோட பர்ச்சேசிங் பவர் குறையுது. ஸோ இன்டைரக்டா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னால மக்கள் கையில இருக்கிற காசோட பர்ச்சேசிங் பவர் குறையுது. ஸோ இட்ஸ் ஆக்டிங் ஆஸ் அ டாக்ஸ். ஸோ டாக்ஸ் என்ன பண்ணும்? கவர்மெண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா இன்டைரக்டா மக்கள் கிட்ட இருந்து அதிக காசு வாங்குறாங்க. ஸோ மக்கள் கையில இருக்க காசு குறையும். ஸோ டாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா மக்களுடைய மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புளை குறைக்குது. அதனால மக்களோட பர்ச்சேசிங் பவரை குறைக்கிறது தான் டாக்ஸ். டிஸ்போசபிள் இன்கம் குறைக்கிறது தான் டாக்ஸ். ஸோ டாக்ஸ் எப்படி கவர்மெண்ட் போடுறப்போ டிஸ்போசபிள் இன்கம் குறையுதோ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து பொறுப்பே இல்லாம கடன் அதிகமா வாங்கி செலவு பண்றதுனாலையும் அதிகமா காசை பிரிண்ட் அடிச்சு செலவு பண்றதுனாலையும்
மக்கள் கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு குறையுது, which is acting as a tax. ஸோ விச் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ டேக்ஸ். இந்த எஃபெக்டை தான் இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவர்மெண்டோடைய இந்த எக்ஸ்பெண்டிச்சர் விச் இஸ் ரெடியூசிங் தி பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி மணி இஸ் இன்டைரக்ட்லி ஆக்டிங் லைக் அ டேக்ஸ். ஒரு டேக்ஸ் மாதிரி செயல்படுறதுனால இது இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பணவீக்க வரி அப்படின்னு சொல்கிறோம். பட் பணவீக்க வரினா வரி கிடையாது, வரி மாதிரி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர்னால மக்களோட வேல்யூ பர்ச்சேசிங் பவர் குறையுதுல, அது டேக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அது இன்ஃப்ளேஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The irresponsible expenditure done by the government which is leading to inflation is called as inflation tax. Okay. ஸோ லாஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேஸ் எஃபெக்ட். பேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நிறைய நியூஸ் பேப்பர்ல பார்ப்பீங்க, நிறைய எக்கனாமிக் சர்வேல பார்ப்பீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ எக்கனாமிக் சர்வேன்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. நான் ஆல்ரெடி எக்கனாமிக் சர்வேவை ஃபுல் டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யூடியூப்ல எக்கனாமிக் சர்வே ஆதில் பேக் அப்படின்னு சர்ச் பண்ணாலே அந்த வீடியோ கிடைக்கும். ஸோ ஐ டிஸ்கஸ் தி எக்கனாமிக் சர்வே இன் டீடைல். இந்த வருஷம் வந்து எக்கனாமிக் சர்வே டீடைல்டாக டிஸ்கஸ் பண்ணி யூடியூப்ல வீடியோ போட்டேன். ஸோ பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன், நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இல்லைன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ பேஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னதுன்னா, பேஸ் இயர்ல இருக்கிற விலை தான் வந்து இந்த வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் ரேட்டை முடிவு பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பேஸ் இயர்ல டீயோட விலை வந்து எவ்வளோ இருக்குன்னா 10 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. பேஸ் இயர்ல டீயோட விலை வந்து 10 ரூபாய் இருக்கு. இப்போ சார் 2011 டீயோட விலை 10 ரூபாய், 2015 டீயோட விலை வந்து 15 ரூபாய் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது 10 ரூபாய், இது 15 ரூபாய். இப்போ 2020க்கு வரும். 2020ல வந்து டீயோட விலை 20 ரூபாய் ஆயிடுச்சு. டீயோட விலை எவ்வளோ ஆயிடுச்சு? 20 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ நீங்க 2020ல இன்ஃப்ளேஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது நீங்க பேஸ் இயரா எதை சூஸ் பண்றீங்கன்னு இருக்கு. இப்போ நீங்க 2010 பேஸ் இயரா சூஸ் பண்ணீங்கன்னா 2020ஓட இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ? 2010 பேஸ் இயரா சூஸ் பண்ணீங்கன்னா 2020ல இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 100%. கரெக்டா? 10 ரூபாய் இருந்த டீ வந்து 20 ரூபாய்க்கு வித்துச்சு. ஆனா அதுவே நீங்க 2015 வந்து பேஸ் இயரா சூஸ் பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோ வரும்? 15 ரூபாய் இருந்த டீ 20 ரூபாய்க்கு விற்குது, விச் இஸ் 33% ரைஸ். 5 ரூபாய் தானே ஏறி இருக்கு. ஸோ நீங்க 2011 பேஸ் இயரா சூஸ் பண்ணீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட ரேட் வந்து 100% அப்படின்னு காட்டுது. ஏன்னா 2020ல நீங்க இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்றீங்க. ஸோ 2020ல இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்றீங்க. இப்போ பிரசண்டா டீயோட விலை 20 ரூபாய் அப்படின்னா 2011 பேஸ் இயரா எடுத்தீங்கன்னா 100% growth. ஆனா அதுவே 2011 பேஸ் இயரா எடுத்தா 100% growth. 2015 பேஸ் இயரா எடுத்தீங்கன்னா 33% growth. ஸோ நீங்க 2020ல இன்ஃப்ளேஷன் எவ்வளோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 100%, 33% அப்படின்னு நீங்க சொல்றது எதை முடிவு பண்ணுதுன்னா இந்த பேஸ் இயர் தான் முடிவு பண்ணுது. நீங்க பேஸ் இயரா எதை சூஸ் பண்றீங்களோ அந்த பேஸ் இயர் தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டே முடிவு பண்ணுது. ஸோ அதனால நீங்க இதை தான் பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். நீங்க அதனால தான் கரெக்டான பேஸ் இயரை சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க எந்த பேஸ் இயரை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வருஷத்தோட இன்ஃப்ளேஷன் வேல்யூவே வரப்போகுது. இப்போ சொல்லுங்க, இன்ஃப்ளேஷன் வேல்யூ 133 எந்த பேஸ் இயரா சூஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான். ஸோ அதனால தான் பேஸ் இயரை கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேபிளான இயர், மான்சூன் பாசிட்டிவா வந்த இயர், ஸோ நல்ல மழை பெஞ்ச இயர், நல்ல உற்பத்தியான இயர், எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி எதுவுமே இல்லாத ஒரு வருஷம், எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் எதுவுமே லைக் ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் அதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி பெரிய பெரிய ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணாத ஒரு வருஷம், ஸ்டேபிளா எக்கனாமி இருந்த ஒரு வருஷத்தை தான் நம்ம பேஸ் இயரை சூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க பேஸ் இயர்ல பொருளோட விலை கம்மியா இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷனோட ரேட் அதிகமா இருக்கும். பேஸ் இயர்ல பொருளோட விலை அதிகமா இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மியா இருக்கும். ஸோ இதை தான் வந்து பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். த இம்பாக்ட் ஆஃப் தி பேஸ் இயர் பிரைசஸ் ஆன் தி பிரசன்ட் இயர்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் எஃபெக்ட். ஸோ இந்த பேஸ் எஃபெக்டை சரிப்படுத்தணும்னா சரியான பேஸ் இயரை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி பேஸ் எஃபெக்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க இன்ஃப்ளேஷன் வேல்யூ பார்க்கணும். இப்போ இன்ஃப்ளேஷன் வேல்யூ சடனா 12% காட்டுதுன்னா அது பேஸ் எஃபெக்ட் தான். இப்போ இந்த பேஸ் எஃபெக்ட் வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பிரசன்ட் டே எக்ஸாம்பிள்ஸே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ WPI வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஓகே, 2020 2021 2020ல வந்து WPO வேல்யூ வந்து -10க்கு போயிடுச்சு. ஓகே, 2021ல WPI வேல்யூ வந்து 12க்கு வந்துருச்சு. ஸோ -10ல ப்ரீவியஸ் இயர்ல, ஸோ WPI வந்து ப்ரீவியஸ் இயர் வச்சு தான் கால்குலேட் பண்றாங்க, பேஸ் இயர் வச்சு கால்குலேட் பண்ணல. நான் இயர் ஆன் இயர் வச்சு நான் சொல்றேன். போன வருஷத்துல -10 இருந்ததுனால தான் இந்த வருஷத்துல லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 12% ஏத்தி இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஜிடிபி 12% ஏறி இருக்குன்னா 12% வந்து சார் WPI 12% ஏறி இருக்குன்னா 12% growth வந்துச்சுன்னு இல்லை. போன வருஷம் அடிமட்டமா நெகட்டிவ்ல போனதுனால தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆனாலும் நிறைய இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டும். ஸோ அதுதான் வந்து பேஸ் எஃபெக்ட். இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஜிடிபி growth ரேட் வந்து 2020ல வந்து ஜிடிபி growth ரேட் பார்த்தீங்கன்னா -7.3. இந்த வருஷம் ஜிடிபியோட growth ரேட் வந்து 9.2ல இருக்கு. ஸோ 9.2ன்னு பயங்கரமா க்ரோ ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க. போன வருஷம் இயர் ஆன் இயர்ல லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது தான் இந்த வருஷம் 9.2. லாஸ்ட் இயர் இது நெகட்டிவ்ல போனதுனால தான் கொஞ்சம் ரைஸ் ஆனாலும் அதிகமான growth ரேட்டை காட்டும்.
ஸோ லாஸ்ட் இயர் வேல்யூ கம்மியாக இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிக growth rate காட்டும். ஸோ அதுதான் வந்து பேஸ் எஃபெக்ட். ஸோ பேஸ் எஃபெக்ட்னா என்னதுன்னா இம்பாக்ட் ஆஃப் தி பேஸ் இயர் ப்ரைசஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் ப்ரைசஸ் ஆன் தி ப்ரெசென்ட் இயர்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் எஃபெக்ட். ஏன் நான் ப்ரீவியஸ் இயர் ப்ரைஸ் சொல்றேன்னா சம்டைம்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனையும் ஜிடிபியும் வந்து நீங்க பேஸ் இயரை வச்சும் கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணுவீங்க. ஏன்னா ரியல் ஜிடிபி கால்குலேட் பண்ணணும்னா பேஸ் இயர். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல growth ரேட் இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் வந்து இயர் ஆன் இயர்ல தான் பண்றாங்க. இயர் ஆன் இயர்னா என்னதுன்னா ப்ரீவியஸ் இயர் பேஸ் இயரை வச்சுட்டு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் இயர்ல இருந்து இந்த வருஷம் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இயர் ஆன் இயர் எடுத்துறப்போ ப்ரீவியஸ் இயர், பேஸ் இயர் வச்சு கால்குலேட் பண்ணா பேஸ் இயர். ஸோ த இம்பாக்ட் ஆஃப் தி பேஸ் இயர் பிரைசஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் பிரைசஸ் ஆர் இன் தி பிரசன்ட் இயர்ஸ் இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் கால்ட் அஸ் பேஸ் எஃபெக்ட். ஸோ அதை தான் வந்து நம்ம பேஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் அந்த கிராஃப். நான் வரைஞ்ச அந்த கிராஃபை தான் இங்கே நான் பிக்டோகிராஃபிக்காக போட்டிருக்கேன். பேஸ் இயர் பிரைஸஸோட அதிகமாக வளர்ந்தா அது இன்ஃப்ளேஷன், பேஸ் இயர் பிரைஸஸோட அதிகமாக இருக்கு ஆனால் பொருளோட விலை ஃபால் ஆச்சுன்னா அது டிஸ்இன்ஃப்ளேஷன், பொருளோட விலை ஃபால் ஆயிட்டு இருக்கு ஆனால் பேஸ் இயரோட கம்மியாக ஃபால் ஆச்சுன்னா டிஃப்ளேஷன், திருப்பி ரீஃப்ளேஷன் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ தட் இஸ் தி டயக்ராம் விச் ஐ வாண்டட் டு ஷோ. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we saw the terminologies related to inflation. We saw what was demand pull inflation, what was cost push inflation, so what is Skewflation, Stagflation, so what is வந்து inflation, deflation, reflation, disinflation, இந்த மாதிரி inflation related terminologies எல்லாமே டீடைல்டா பார்த்துட்டோம். பேஸ் எஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தோம், inflation taxனா என்னன்னு பார்த்தோம். ஸோ இதோட நம்ம இன்ஃப்ளேஷனை வைண்ட் அப் பண்றோம். ஸோ வி டிஸ்கஸ் வாட் இஸ் இன்ஃப்ளேஷன், வாட் ஆர் ஆல் தி காசஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இன் ஃபர்ஸ்ட் வீடியோ, how to measure inflation, and what are all the steps taken by the RBI to control inflation. இதை வந்து செகண்ட் வீடியோவில் பார்த்தோம். தேர்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டெர்மினாலஜிஸ் அசோசியேட்டட் வித் இன்ஃப்ளேஷன் பார்த்துட்டோம். ஸோ இன்ஃப்ளேஷன் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த வாரம் வேற ஒரு எக்கனாமிக்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். So till then, if you are having any doubts, post in the comment section. I'll answer all your doubts. So we'll meet next week with another set of topics with respect to prelims preparation. So bye bye.